இதை விட கொடுமையான விஷயம் என்னவென்று சொன்னால், மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அந்த கூட்டத்திலே பேசும்பொழுது மாநில அந்தஸ்து கோரிக்கை முன்வைத்து பேசுகிறார். இருந்தாலும் எங்களிடம் ஒரு சிறிய கோரிக்கை உண்டு, சிறிய ஒரு வலி உண்டு, வருத்தம் உண்டு. எத்தனை திட்டங்களை கொண்டு வந்து இங்கே செயலாற்றினாலும் ஒரு மாநில அந்தஸ்து, ஒரு தனி அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாகும். பல ஆண்டுகளாக எங்களுடைய அரசானது புதுச்சேரி மக்கள் விரும்பியவாறு மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்றார்கள். சட்டமன்றத்தில் தீர்மானமாக இயற்றி சுமார் 13 முறை மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் பேசும்போது கூட அவருக்கு சிறு வருத்தம் இருக்கிறது என்று கூறுகிறார். மாநில அந்தஸ்து கொடுக்காதது நாங்கள் 13 முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி இருக்கிறோம். ஆனால் இதுவரை மாநில அந்தஸ்து கிடைக்கவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிர்வாகம் செய்ய முடியவில்லை. அதனால் திட்டங்கள் முடங்குகின்றன என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் மத்திய அரசு அந்த நிதி கொடுக்காதது சிறு வருத்தமாக இருக்கிறது என்று கூறுகிறார். இது மிகப்பெரிய குறை. இது மாநிலத்தினுடைய முக்கியமான பிரச்சனை. அவர் தேர்தல் அறிக்கையிலே முதலமைச்சர் அவர்கள் அது குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்ஆர் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே அது இருக்கிறது. பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையில சிறப்பு மாநில அந்தஸ்து இருக்கிறது. ஏன் அதை பற்றி பிரதமர் பதில் சொல்லவில்லை? முதலமைச்சர் பேசி இருக்கிறாரே தவிர ஏன் அழுத்தம் கொடுக்கவில்லை? பிரதமருக்கு ஏன் அவர் அழுத்தம் கொடுக்கவில்லை? மேடையிலே புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்று ஏன் சொல்லவில்லை? சரி, மாநில அந்தஸ்து கொடுக்கவில்லை என்று பிரதமர் அவர்கள் அதுக்கு பதிலே சொல்லவில்லை. ஆனால் பிரதமர் அவர்கள் பதில் சொல்லாத பட்சத்தில் முதலமைச்சருடைய ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்ற மாநில அந்தஸ்து கோரிக்கை பிரதமர் அவர்களுக்கு பதில் சொல்லாத காரணத்தால் அவர் கூட்டணி விட்டு வெளியே வர தயாரா? என்ஆர் கட்சியும் பாஜகவும் தொடர்ந்து பயணித்து வருகிறது. 2014 இருந்து பயணித்து வருகிறார்கள். ஆனால் 12 வருடங்களாக மாநில அந்தஸ்து கிடைக்கவில்லை. பல முறை கோரிக்கை வைத்தும் கிடைக்கவில்லை. நாங்கள் கோரிக்கை வைத்தோம், கிடைக்கல. நீங்கள் கூட்டணி விட்டு வெளியே வர தயாரா? அது என்ன சிறு வருத்தம்? புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து இருந்தால்தான் நாங்கள் வளர்ச்சியை காண முடியும் என்று பிரதமரிடம் அழுத்தம் திருத்தமாக இந்த மேடையிலே நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டாம். அதுதான் முதலமைச்சர் உண்மையிலேயே புதுச்சேரி மாநில மக்கள் மீது அக்கறை இருந்தால் அதை சொல்லியிருப்பார். ஆனால் பிரதமர் கோபித்துக் கொள்வாரோ என்ற பயத்தோடு சிறு வருத்தம் என்று பேசுகிறார். அப்புறம் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் பேசின மாதிரி பிரதமர் அவர் கூட ஏடிஎம் மிஷின் சொல்லுகிறார். புதுச்சேரி மற்றில் உள்ள காங்கிரஸ் தலைமைக்கு ஏடிஎம் மிஷினா இருக்குன்னு சொல்றாரு. நான் பல முறை சொல்லி இருக்கிறேன், சவால் விட்டு இருக்கிறேன். நாங்கள் எந்த விசாரணைக்கும் தயார். எங்கள் ஆட்சியில் நான் ஊழல் செய்திருந்தால் சிபிஐ விசாரணை வைக்கிறீங்களா?